நியாயமான கோரிக்கையா இருக்கிறதுனால தான் எங்க முதல்வர் அன்னைக்கு எங்களை கரம் பிடிச்சு சொன்னாரு. அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அதை நாங்கள் சரியா செஞ்சு கொடுத்துருவோம். அதனால கண்டிப்பா எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க சொன்னாரு. இன்னைக்கு இந்த நடு ரோட்ல போராடுறோம்னா அந்த அளவுக்கு நாங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்க ஊதியத்தை இழந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஊதியத்தை இழந்துதான் இந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுத்துக்கிறோம். தவிர 14 வருஷமா சார் சமவேலைக்கு சம ஊதியம் ஒரு நாள் 2 நாள் போராட்டம் இல்லை. 14 வருஷமா இதுவரைக்கும் எங்க பள்ளிக்கூடம் பாதிக்கப்படாம, எங்க பள்ளிக்கூடத்தோட பிள்ளைகள் பாதிக்கப்படாம ஒவ்வொரு நாளும் விடுமுறை நாட்கள் தான் நாங்கள் போராடிட்டு இருந்தோம். 2009க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஊதியம் வாங்கினவங்களுக்கும் எங்களுக்கும் 2009க்கு முன்னாடி ஒரு நாள் ஊதியத்துக்கும் வித்தியாசம் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு அந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேல நிற்குது. அது நியாயமான கோரிக்கையா இருக்கிறதுனால தான் எங்க முதல்வர் அன்னைக்கு எங்களை கரம் பிடிச்சு சொன்னாரு. அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அதை நாங்கள் சரியா செஞ்சு கொடுத்துருவோம். அதனால கண்டிப்பா எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க சொன்னாரு. அன்னைக்கு நாங்க செஞ்சோம். இன்னைக்கு அதனாலதான் தேர்தல் வாக்குறுதி 311ல எங்களுக்கு அவங்க நியாயமான கோரிக்கையை நாங்க வழங்குறோம். உங்களுக்கு சமவேலைக்கு சம ஊதிய அரசாணை இந்த அரசு வந்தோடனே கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 4.5 வருஷத்துக்கு மேல தாண்டி போச்சு. நாங்களும் பொறுத்து போராடி தான் இன்னைக்கு இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில பிள்ளைகளுக்கு இப்படித்தான் வாழணும்னு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் நாங்க இன்னைக்கு இந்த நடு ரோட்ல போராடுறோம்னா அந்த அளவுக்கு நாங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்க ஊதியத்தை இழந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஊதியத்தை இழந்துதான் இந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுத்துக்கிறோம். தவிர எங்க பிள்ளைகள் அங்க பாதிக்கப்படாத எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் தான். நாங்க நல்லா இருந்தாதான் சார் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு இந்த களத்துக்கு இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் 2 நாள் இல்ல 14 நாள் ஆகுது. இந்த 14 நாள்ல எனக்கு கை குழந்தை இருக்கு. 2 பெண் குழந்தைகள் கை குழந்தைகளை விட்டுட்டு என் மனைவியோட அவங்க தனியா இருக்காங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு தான் இங்க போராடிட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள் பாருங்க, அவ்வளவு அடக்குமுறை எங்க மேல இது பண்ணாலும் கூட அதுக்கான எதுக்குமே அஞ்சாம எங்களோட ஒற்றை கோரிக்கை சமவேலைக்கு சம ஊதிய கோரிக்கை, அந்த ஒற்றை கோரிக்கைக்கு தாங்க நாங்க போராடிட்டு இருக்கோம். 14 நாட்களா நாங்க இங்க எங்களோட சொந்த பணத்தை போட்டு கஷ்டப்பட்டு, அதுவும் ரோட்லயும் அங்கேயும் இங்கேயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் படுத்து கிடந்தது அந்த போராட்டத்துக்கு வரோம். நாங்க ஒன்னும் பெரிய பணக்காரங்களோ கோடீஸ்வரங்களோ இல்ல. எங்களை இதை நம்பிதான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு படிச்சு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல எல்லாம் முதல் மதிப்பெண் வாங்கி அதுக்கப்புறம் டெட்டுன்னு அதை ஒரு வச்சு அந்த டெட்டு தேர்வுல பாஸ் பண்ணி நியமன தேர்வுல பாஸ் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த நிலைமைக்கு வந்தவங்க எங்க பொருளாதாரத்துல நாங்களும் உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் படிக்கிறோம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், எங்களுக்குரிய அந்த ஊதியத்தை கொடுக்காம வஞ்சிக்கிறது எந்த விதத்துல நியாயம் சார்? நாங்க அதுக்காக தான் அவங்களுக்காக போராடிட்டு இருக்கோம். அதுவும் அகிம்சை வழியில தான் இவ்வளவு நாளும் போராடணும். நாங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும், பொதுமக்களை கஷ்டப்படுத்தணும், எங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கமே இல்ல. இன்னைக்கே அரசாணை கொடுத்தா கூட நாளைக்கே காலையில அத்தனை பேரும் 9 மணிக்கு அங்க 8:30க்குலாம் எங்க ஸ்கூல்ல நாங்க இருப்போம். அவ்வளவு இதை சாதாரணமா விட போறது இல்ல சார். இன்னைக்கு இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. இன்னும் போக போக இந்த போராட்டம் இன்னும் அதி தீவிரம் தான் ஆகுமே தவிர ஒருபோதும் குறையாது. எங்களுக்கு வேணா இன்னைக்கு உள்ள ஊதியத்தை நீங்க நிறுத்தி வைக்கலாம், இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு எத்தனை நாள் வேணாலும் ஊதியத்தை நிறுத்தி வைக்கலாம். நாங்க இழந்தது ரொம்ப அதிகம். இது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. நாங்க எவ்வளவோ இழந்துட்டோம், இதை இழந்துக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு இழந்தாலும் எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரையும் போராடுவோம். நிச்சயமா போராடி அரசாணையை வாங்கிட்டு தான் இந்த சென்னையை விட்டு வெளியேறுவோம். அதுவரையும் அரசாணை வாங்காம இந்த சென்னையை விட்டு வெளியேற மாட்டோம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாகப்பட்டினம். ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு 60 ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அது இல்லாம ஒரு 100 ஆசிரியர்கள் நாகப்பட்டினத்துல போராடிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நாங்க நாகப்பட்டினத்துல அவர் பிறந்த ஊர், அவரோட முதல்வருடைய சொந்த மாவட்டம் நாகப்பட்டினம் திருக்கோளை பக்கத்துல இருந்தா நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு செய்வாருங்கிற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரையும் போராடி முழுமூச்சா இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு தீரம் மட்டும்தான், எங்களுக்கு ஒற்றை கோரிக்கை மட்டும்தான், சமவேலைக்கு சம ஊதியம். அதை வாங்காம இந்த சென்னையை விட்டு நகரவே மாட்டோம். நிச்சயமா வாங்கிட்டு தான் நகருவோம். இன்னும் போராட்டம் அதி தீவிரமா நடக்கும்.